அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 25வது கிளாஸில் இருக்கிறோம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்காதவங்க அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது. முந்தின கிளாஸஸையும் கண்டிப்பாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் மிஸ் ஆயிரும், ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது தெரியாமல் போயிடும். சரிங்களா? ஓகே. அதுபோல் போன செஷனில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அது போக ப்ளூ புக்கில் நம்ம இது வரைக்கும் அல்ஹம்துலில்லான்னு 12 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12 பாடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாதிரியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் இருக்கிற கான்செப்ட்ஸு, அதில் சொல்லி தந்த கிராமர் பாயிண்ட்ஸு அதெல்லாம் நோட்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதில் சொல்லி கொடுத்துருந்துருக்கிற வெக்காபுலரிஸு, இஸ்முக்கள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி நோட் போட்டு எழுதிக்கங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ தான் வெக்காபுலரிஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் வார்த்தைகளை சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அரபிக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களாம்மா? ஸோ இந்த இஸ்முக்களையெல்லாம் தனியாக எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அன்னன்னைக்கு நான் செஷன் முடிய நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோடாக தெரியாது. சரிங்களா? ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொடுத்தப்போ முதல் லெசன்லேருந்து 5வது லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம். போன செஷனில் நம்ம கொடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா 6th லெசன்லேருந்து ப்ளூ புக்கில் 6th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷால்லா இப்போ நான் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அந்த எக்ஸசைஸில் கொடுத்துருந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ணியிருந்த ஆன்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஸ்கோரோட என்னங்கிற எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க மார்க் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். என்னது இது? மேட்ச் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடுக்கு மேட்ச் பண்ணணும். இதோட ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்கள். உஹுத்தி என்னுடைய, அதாவது இது எல்லாமே அறையை பற்றி பேசுகிறது. ரெண்டுமே என்னுடைய சகோதரி உடைய அறை எங்கே இருக்குது அப்படின்னா அமாமல் மத்பஹி, கிச்சனுக்கு முன்னால். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஹி என்னுடைய சகோதரனுடைய அறை எங்கே இருக்குது? அமாம குர்ஃபதி என்னுடைய அறைக்கு முன்னால். சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 மிஸ்டேக் பண்ணியிருப்பாம்மா இங்கே. தேர்டு ஒன் மிர்வஹத்துன், அந்த மீமுக்கு கெஸ்ரா வரணும், ஃபத்ஹா இருக்கும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் 10 இருக்காது, ரைட் சைடில் 9 தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் 10 இருக்குது. கரெக்டாக என்ன விட்டுட்டேன் அப்படின்னா 6th ஒன் சுவாத் அப்படிங்கிறத விட்டுட்டேன். ஸோ யாரும் அதை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. யாரும் சொன்னீங்களா? நான் கமெண்ட்டில் இன்னும் செக் பண்ணலை. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 2 மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருப்பேன். வெரி சாரி. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிர்வஹத்துன் ஃபேனு, அதுக்கு ஆன்சர் சகீரத்துன். சரிங்களா? சிறிய ஃபேன். இது எல்லாமே அந்த இந்த பேஸ்டு தான். இந்த மேட்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த அந்த கான்வர்சேஷன், ஒரு கதை ஒன்று படிச்சிங்கள்ல, ஸோ அதை வச்சு தான் இந்த மேட்சிங்கே கொடுத்துருக்குது. சரிங்களாம்மா? ரைட்டு. இப்போ 4வது பாருங்கள். ஹதீகத்துன் ஜமீலத்துன் அழகான தோட்டம். சரிங்களா? இல்லை மாற்றி கூட நீங்கள் போடலாம். மிருஹத்துனுக்கு ஜமீலத்துன்னு போடலாம், ஹதீகத்துனுக்கு சகீரத்துன் அப்படின்னு போடலாம். ஸோ அந்த தர்கீப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். சரிங்களாம்மா? இப்போ 5வது பாருங்கள். ஸ்வாதி என்னுடைய வாட்ச் அலல் மக்தபி மேஜையின் மீது இருக்கிறது. சுவாத் 6th ஒன் இதுதான் நான் விட்டுருப்பேன். ஸோ அது ஜாயின் பண்ணிக்கோங்க. சுவாத் அப்படின்னா ஒரு பொண்ணோட பேர். அப்போ என்னவாக இருக்கும்? உஹுத்துன் வாஹிதத்துன் அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவங்க பேர் சுவாத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ சுவாதுங்கிறது எதுக்கு மேட்ச் ஆகும்? உஹுத்துன் வாஹிதத்துன். சரியா? அப்புறம் 7வது பாருங்கள். லுகத்துன் சஹிலத்துன் இலகுவான மொழி எது? அல் உருதியத்து. சரிங்களா? அப்போ கீழே பாருங்கள். அடுத்து லுகத்துன் சாகுபத்துன், அதாவது கடினமான மொழி எது? அல் யாபானு. ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். முஹந்திசுன் ஜவுஜு ஜைனப. சரிங்களா? ஜவுஜு ஜைனப ஜைனபுடைய கணவர் ஒரு இன்ஜினியர். அப்படி தானே படித்தோம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள். ஜவுஜு ஜைனப ஜைனபுடைய கணவர். ஆக்சுவலாக ஜவுஜுங்கிறது முதாஃப்,
ஜைனப அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹியோட கண்டிஷன் என்ன? மஜ்ரூராக இருக்கணும். ஆனால் பெண்பால் இஸ்முக்கள், பெண்பால் கொண்ட அந்த பெயர்கள், பெண்ணுக்கு வரக்கூடிய பெயர்கள் எப்படி தான் இருக்கும்? அது வந்து டிப்டோட் அப்படிங்கிறதுனால மஜ்ரூரான இடத்துலையும் அது எப்படி தான் இருக்கும்? ஜைனபன்னு தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முஜ்தஹிதுன், உழைக்கக்கூடியவன். யார்? அம்மாருன். அம்மாருன் மஜ்தஹிதுன், உழைக்கக்கூடியவன். சரிங்களா? ஸோ இதுதான் மேட்ச்சு, இதுதான் கரெக்டான மேட்சிங்கு. இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கம்மா. சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டருக்கு போகலாமா? இப்போது 2வது ரோமன் லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஆன்சர்ஸ் நீங்களும் இதை தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அத்துஃபாஹு அத்துஃபாஹத்து, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அத்துஃபாஹு அப்படிங்கிறது வந்து ஆப்பிள்ஸுக்கான பொது பெயர். சரி, ஆப்பிள்லே நிறைய இருக்குல்ல, ஸோ அதுக்கான பொது பெயர் தான் இந்த அத்துஃபாஹு அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு ஆண்பால் இஸ்மு. சரிங்களா? அதே அத்துஃபாஹத்து அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பேர்லேயே அந்த இஸ்முலே தெரியுது, கடைசியில் மர்பூத்தா வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்பிளை குறிக்குது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆப்பிளை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அத்துஃபாஹுக்கும் அத்துஃபாஹத்து அப்படிங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அத்துஃபாஹு அப்படிங்கிறது ஆண்பால் இஸ்மு, அத்துஃபாஹத்து அப்படிங்கிறது பெண்பால் இஸ்மு. அத்துஃபாஹத்து அப்படிங்கிறது ஒரு ஆப்பிளை குறிக்குது. சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதே மாதிரி 2 வார்த்தைக்கு நான் சொல்லிடுறேன், வித்தியாசம் சொல்லிடுறேன். ஃபாக்கிஹத்துன் அப்படிங்கிறது பழம், அதுக்கு என்ன? ஃப்ரூட். சரிங்களா? பழம். எல்லா வகையான பழத்துக்கும் இது வந்து பொது பெயர், பழத்துக்கான பொது பெயர். வாழைப்பழம், என்னது, ஆப்பிள், வாழைப்பழம், கிரேப்ஸு, போமோகிரானட்டு, மாதுளப்பழம், இது எல்லாத்துக்குமான பொது பெயர் என்ன அப்படின்னா ஃபாக்கிஹத்துன், பழம். இதோடைய பன்மை ப்ளூரல் தான் வந்து ஃபவாக்கிஹு, பழங்கள். ரெண்டுமே வந்து பெண்பால் இஸ்மு தான். ஃபாக்கிஹத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் இஸ்மு. அப்போ அதோடைய ப்ளூரல் பன்மையும் எப்படி தான் இருக்கும்? பெண்பாலாக தானே இருக்கணும். ஸோ ஃபவாக்கிஹு அப்படிங்கிறதும் ஒரு பெண்பால் இஸ்மு தான். சரிங்களா? ஃபாக்கிஹத்துன் அப்படிங்கிறதுக்கான பன்மை தான் ஃபவாக்கிஹு. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ இன்ஷால்லா இந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன? அத்துஃபாஹத்து ஃபாக்கிஹத்துன் லதீதத்துன். எப்படி இருக்குது? எல்லாமே பெண்பால் இஸ்மு. ஸோ முபுத்ததா ஹபர் ரெண்டுமே பெண்பாலாக இருக்குது. அதே போல் மனூத்து நாத்து எல்லாமே பெண்பாலாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸு ரைட்டு. 2வது சென்டென்ஸ் பாருங்கள். அத்துஃபாஹு ஃபாக்கிஹத்துன் லதீதத்துன். அத்துஃபாஹு அப்படிங்கிறது என்னது? ஒரு என்ன சொன்னோம் நம்ம? ஆண்பால் இஸ்முன்னு சொன்னோம். அப்போது ஃபாக்கிஹத்துன்னு வர்றது கரெக்டாக? தப்பு. ஸோ அப்போ இங்கேயே வந்து மாறிடுச்சு. அப்போது இந்த சென்டென்ஸ் தப்பு. ஓகேவா? 3வது பார்த்தீங்க அப்படின்னா அத்துஃபாஹு ஃபவாக்கிஹு லிதாதுன். லிதாதுன்னுங்கிறது என்னென்னா லதீதுன்னுங்கிறோடைய பன்மை தான் லிதாதுன். சரிங்களா? எல்லா பெயர் சொல்லுக்கும் வந்து ப்ளூரல் இருக்குது, அப்படி தானே? எல்லா பெயர் சொல்லுக்கும் ப்ளூரல் இருக்குது. அப்போ லதீதுன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் தான் லிதாதுன். சரியா? இந்த சென்டென்ஸ் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு கிடையாது, இதுவும் தப்பு தான். ஏன் தப்புன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அத்துஃபாஹு ஃபவாக்கிஹு லிதாதுன், அதாவது ஃபவாக்கிஹு அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஃபாக்கிஹத்தினுடைய பன்மை தான் ஃபவாக்கிஹு. ஆமாவா? ஃபாக்கிஹத்தினுடைய பன்மை தான் ஃபவாக்கிஹு அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ பழங்கள் அப்படின்னு வரும்போது மனூத்து பழங்கள் அப்படின்னு இருக்குது, ஃபவாக்கிஹுன்னு இருக்குது. அப்போ நாத்தும் அப்படியே தானே இருக்கணும். அப்போது லதீதுன்னுக்கான பன்மை லிதாதுன் அப்படின்னு வந்திருக்குன்னா அது கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் இங்கே நான் சொல்லிடுறேன். ஒரு பெயர் சொல் வர்ணிக்கிற, ஒரு பெயர் சொல்ல வர்ணிக்கிறதுக்காக வர்றது தான் நாத்து. ஸோ அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதான் கண்டிஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது ஒருமையாக இருந்தால் இதுவும் ஒருமையாக இருக்கணும், அது பன்மையாக இருந்தால் இதுவும் பன்மையாக இருக்கணும். மனுவுத்து பெண்பாலாக இருந்தால் நாத்தும் பெண்பாலாக இருக்கணும், மனுவுத்து ஆண்பாலாக இருந்தால் நாத்தும் ஆண்பாலாக இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து மனுவுத்து நாத்துடைய கண்டிஷன் நம்ம இப்படி தான் படிச்சிருக்கிறோம்.
ஆனால் இங்கே ஃபவாக்கிஹு லிதாதுன் அப்படிங்கிறது தப்பு. ஏன் தப்புனா, இந்த ஃபவாக்கிஹு அப்படிங்கிற இந்த பெயர்ச்சொல் வந்து ஒரு நான் ஹியூமன் பெயர்ச்சொல். அதாவது என்னென்னா, ஒரு இன்சான் மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, ஒரு பெயர்ச்சொல் அல்ல. ஆமாவா? நான் ஹியூமன் பெயர்ச்சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய நாத்து, அந்த நான் ஹியூமன் பெயர்ச்சொல்லு பன்மையாக இருந்தாலும் வரக்கூடிய நாத்து சிங்குலராக தான் இருக்கணும். இது ஒரு கண்டிஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மனுவுத்து நாத்து எப்படி படிச்சிருக்கிறோம், அது ப்ளூரலாக இருந்தால் இதுவும் ப்ளூரலாக இருக்கணும், அது ஒருமையாக இருந்தால் இதுவும் ஒருமையாக இருக்கணும், அது மர்ஃபூவில் இருந்தால் இதுவும் மர்ஃபூவில் இருக்கணும், அது நக்கீராவாக இருந்தால் இதுவும் நக்கீராவாக இருக்கணும். இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நாத்து இருக்கணும்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே ஃபவாக்கிஹு அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது. லிதாதுன் அப்படிங்கிறதும் ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் என்ன இங்கே அப்படின்னா, இந்த இது வந்து ஒரு கண்டிஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஹியூமன் பெயர் சொல்லாக இருந்ததுன்னா அது ப்ளூரலாக வந்தாலும் அதுக்கு வரக்கூடிய நாத்து கண்டிப்பாக ப்ளூரலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே லதீதுன் அப்படின்னு வர்றதே ரைட்டு தான், சரிங்களா? லதீதத்துன் அப்படின்னு வர்றதே கரெக்டு தான். ஃபவாக்கிஹு அப்படிங்கிறது பெண்பாலாக இருக்குங்கும்போது லிதாதுன்னு வர தேவையில்ல, லதீதத்துன் அப்படின்னு வந்தாலே கரெக்டு தான், சரிங்களாம்மா? ஸோ அதனால் இந்த சென்டென்ஸும் தப்பு, சரியா? ஓகே, இப்போ 4th சென்டென்ஸ் பாருங்கள். ஜாலிகல் குர்ஃபத்துல் கபீரத்து. இங்கே வந்து குர்ஃபத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்படி தானே? அப்போது இந்த ஜாலிக்கங்கிறது முபுத்ததா, அல் குர்ஃபத்து அப்படிங்கிறது பதலுன்னா வந்திருக்கு. தாலிக்காவும் அதாவது முபுத்ததாவும் பதலுன்னு ஒரே மாதிரி தானே இருக்கணும், சப்ஸ்டியூட்டு தானே. குர்ஃபத்துங்கிறது பெண்பாலாக இருக்கும்போது ஜாலிக்க வரலாமா? வரக்கூடாது, தில்க தான் வரணும். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸு தப்பு, ஓகேவா? இப்போ 5வது சென்டென்ஸ் பாருங்கள். அபூஹு ஃபில் யாபானி. அவனுடைய தந்தை யாபானில், ஜப்பானில் இருக்கிறார். இது கரெக்டு தானே? ஸோ எல்லாமே ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டு. 6வது சென்டென்ஸ் பாருங்கள். அத்தாஜிருல் கபீர ஃபிஸ்ஸூக்கி. அத்தாஜிருல் கபீரன்னு வரலாமா? அத்தாஜிரும் கபீர் அல் கபீரும் வந்து பதலுன்னா வந்திருக்குது, கரெக்டாக? சாரி, மனுவுத்து நாத்தா வந்திருக்குது. அத்தாஜிருங்கிறது முபுத்ததா, அல் கபீரு அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. தாஜிருக்கு நாத்தா வந்திருக்குது. இப்போ மனுவுத்து எப்படி இருக்கோ அப்படி தானே நாத்து இருக்கணும். அது மர்ஃபுவாக இருந்தால் இதுவும் மர்ஃபுவாக தானே இருக்கணும். ஆனால் அல் கபீரன்னு இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. தர்கீப் வைஸ் பார்த்தோன்னா இது தப்பு, ஓகேங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு 7வது பாருங்கள். ஜவ் ஆனு அப்படின்னா என்ன? ஜவ் ஆனு அப்படின்னா மிகவும் பசியுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு முழுமையான வாக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான வாக்கியமே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து தப்பு. அதாவது முழுமையான வாக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸே கிடையாது. ஒன்று அனா ஜவ் ஆனு, நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரணும். இல்லைனா ஹுவ ஜவ் ஆனு, அவன் பசியோடு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரணும் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஆக்குறதுக்கு. அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு ஃப்ரேஸ் தான். அப்போ இது வந்து தப்பு, ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இது இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல் உஸ்ஃபூரு தாயிரத்துன். தாயிரத்துனுங்கிறது தேவையா? அல் உஸ்ஃபூரு அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ தாயிருன் அப்படின்னு வந்தால் போதும். ஆனால் தாயிரத்துன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது தப்பு. 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதிஹி கிதுருன் வ ஹாதிஹி ஐனுன். ரெண்டுமே கரெக்டு தான். கிதுருன் அப்படிங்கிறதும் ஒரு பெண்பாலான இஸ்மு தான், ஐனுன் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு தான். ஸோ ஹாதிஹி யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு. 10வது சென்டென்ஸ் பாருங்கள். பின்து யாசிரின் வாக்கிஃபுன். யாசிருடைய மகள் நின்று கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வாக்கிஃபுன்னு வர்றது கரெக்டாக? வாக்கிஃபத்துன். முபுத்ததா எப்படி இருக்கோ அப்படி தான் ஹபர் இருக்கணும். ஸோ அப்போது பின்து அப்படின்னு முபுத்ததா இருக்குன்னா அது ஒரு பெண்பால் இஸ்மாக இருக்குது. அப்போ வாக்கிஃபுன்னு வர்றது தப்பு, வாக்கிஃபத்துன் அப்படின்னு வந்திருக்கணும், சரியாம்மா? ஸோ இப்போ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் புரியுதா? அடுத்து நம்ம 3rd ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இதுதான் 3rd ரோமன் லெட்டர். இது ஜஸ்ட்டு மீனிங் சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இஸ்மு பாருங்கள். மிக்வாத்துன் அப்படின்னா அயன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு அஸ்ஸல்லாஜத்து அப்படின்னா ஃப்ரிட்ஜு. அல் கஹுவத்து காஃபி. மர்ரிதத்துன் அப்படின்னா நர்ஸு, செவிலியர், சரிங்களா? பெண் செவிலியர். சுவைசரா அப்படின்னா சுவிட்சர்லாண்ட். இன்கல்தர்ரா அப்படின்னா இங்கிலாந்து. அல்மானியா அப்படின்னா ஜெர்மனி. அஸ்ஸிக்கீனு அப்படின்னா கத்தி, நைஃபு.
அஸ்ஸபூரத்து அப்படின்னா பிளாக் போர்ட், பலகை, கரும்பலகை. சரிங்களா. அடுத்து வந்து மல் ஆனு அப்படின்னா இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மல் ஆனு சரிங்களா. அப்படின்னா என்னென்னா நிரம்பியது, நிரம்பி விட்டது அப்படிங்கிறது பொருள். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். இந்த இஸ்மை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ 4th ரோமன் லெட்டர் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இதுதான் 4வது ரோமன் லெட்ரு. இங்கிலீஷில் கொடுத்துருக்குற அந்த வாக்கியங்களை நீங்கள் அரபிக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸு. ஃபஸ்ட்லேருந்து ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ஓகே, மொதல் சென்டென்ஸ் பாருங்கள். வாட் இஸ் இன் த பேக்? தேர் இஸ் மை புக், மை பென் அண்ட் மை நோட் புக். சரிங்களா. ஓகே, பேக்குக்கு என்னன்னு தெரியும்? ஹக்கீபத்துன். வாட் அப்படிங்கிறதுக்கு மா, உள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஃபீ போட்டு பேசணும். அப்போ எப்படி இப்போ இதை கேட்குறது? மா ஃபில் ஹக்கீபத்தி, பேக்கில் என்ன இருக்கிறது, பையில் என்ன இருக்கிறது வந்துருச்சா ஃபஸ்ட் இதுக்கு. இப்போ அடுத்தது புக்குக்கு என்ன கிதாபு, பெண்ணுக்கு என்ன கலம், நோட் புக்குக்கு என்ன தஃப்தர். ஸோ நம்மளுக்கு இப்போது இஸ்முக்கள் எல்லாமே தெரியுது. இப்போ கரெக்டாக போட வேண்டியதான். மை புக் அப்படிங்கும்போது கிதாபி, மை பென் அப்படிங்கிறதுக்கு கலமி, மை நோட் புக் அப்படிங்கிறதுக்கு தஃப்தரி. அவ்வளோதான், எல்லாமே வாவ் போட்டு இணைக்க போகிறோம். தேர்னா என்ன? அதிலே அப்படிங்கிறது பேக்கிலே இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது? ஃபீஹா அதிலே, கிதாபி வ கலமி வ தஃப்தரி, அதிலே என்னுடைய புத்தகம் மற்றும் என்னுடைய பேனா மற்றும் என்னுடைய நோட் இருக்கிறது, ஏடு இருக்கிறது. கரெக்டாக? ஸோ இப்படி தான் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தர்கீபு மாறிடக்கூடாது. சரிங்களா. இப்போ ஃபீஹா அப்படிங்கிறது என்னது? ஹபர் முகத்தம். கிதாபியில் கிதாபு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப். யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, வாவுங்கிறது அத்துஃபு. கலமி அப்படிங்கிறது மாத்தூஃபுன் அலா கிதாபி, வாவ் மறுபடியும் அத்துஃபு. தஃப்தரி அப்படிங்கிறது மாத்தூஃபுன் அலா கலமி. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தர்கீபு. இப்படி தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிராமர் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நம்ம வந்து சில வெக்காபுலரிஸ்க்கு நம்ம ஸ்பெல்லிங் கூட மாற்றி எழுதுவோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் நம்ம படித்த கான்செப்ட்ஸு, இவ்வளோ நாள் நம்ம படித்த அந்த தர்கீபு எதுவுமே மாறிடாமல் கரெக்டாக நீங்கள் பொருத்தி இருக்கிறீங்களா, அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்கம்மா. சரியா. ஓகே, இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்கள். தேர் இஸ் அ ஸ்மால் கார்டன், அங்கே ஒரு சிறிய தோட்டம் இருக்கிறது. இப்போ அங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன? ஹுனாக்க. இங்கேனா ஹுனா, அங்கே அப்படின்னா ஹுனாக்க. கார்டன் அப்படிங்கிறதுக்கு ஹதீகத்துன். ஸ்மால் அப்படிங்கிறதுக்கு சகீருன். நம்ம ஆண் பாலிஸ்முக்கு யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் சகீருன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பெண் பாலிஸ்முக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சகீரத்துன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லணும்? ஹுனாக்க ஹதீகத்துன் சகீரத்துன். சரிங்களா. இல்லைனா ஹதீகத்துன் சொகீரத்துன் ஹுனாக்காவை லாஸ்ட்லேயும் போடலாம், தப்பில்லை. சரிங்களா. ஏன்னா அது ஒரு ஜர்ஃபு தான். சரியா. ஓகே. ஸோ நம்மளுக்கு இஸ்மு கரெக்டாக இருக்குதா, மனூத்து நாத்து கரெக்டாக போட்டிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா. இப்போ அடுத்தது பாருங்கள். த டாக்டர் வெண்ட் அலாங் வித் த இன்ஜினியர், மருத்துவர் இன்ஜினியருடன் சென்றார். ஸோ சென்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியல் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஜும்லா ஃபியலியாவாக தான் இருக்கணும். சென்றார் அப்படிங்கிறதுக்கு ஜஹப, யார் போனாங்க? தொபீப், டாக்டர் தான் போனாங்க. அப்போ ஜஹபத் தொபீபு, டாக்டர் சென்றார். யார் கூட? இன்ஜினியர் கூட. உடன் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை? மா. இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு முஹந்திசுன். அப்போ மால் முஹந்திசி. ஜஹபத் தொபீபு மால் முஹந்திசி, டாக்டர் இன்ஜினியருடன் சென்றார். ஓகேவா. கரெக்டா. ரைட். இப்போ 4வது பாருங்கள். ஆமினா இஸ் இன் த பெட்ரூம் அண்ட் ஹர் மதர் இஸ் இன் த கிச்சன். ஆமினா அறையில் இருக்கிறாள் மற்றும் அவளுடைய தாயார் சமையல் அறையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஆமினத்து ஃபி குர்ஃபத்தின், இல்லைனா ஃபில் குர்ஃபத்தி. ஓகேவா. ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி வ உம்முஹா, இன்னும் அவளுடைய தாயார் ஃபில் மத்பஹி, கிச்சனில் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். பெட்ரூம் அப்படிங்கிறதுக்கு குர்ஃபத்து,
கிச்சன் அப்படிங்கிறதுக்கு மத்பஹி. ஸோ நான் மத்பஹுன் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அம்மாங்கிறதுக்கு உம்முன். ஸோ இந்த இஸ்மெல்லாம் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து அழகாக ஒரு சென்டென்ஸை அரபிக்கில் ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? இப்போது ஆமினத்து ஃபில் குர்ஃபதி வ உம்முஹா ஃபில் மத்பஹி. சரியா? ரைட். இப்போ அடுத்து 5வது சென்டென்ஸ் பாருங்கள். அண்ட் ஹீ இஸ் தேர் வித் மீ இன் மதீனத்துல் முனவ்வரா அண்ட் ஐ ஹாவ் அ சிஸ்டர், ஹர் நேம் இஸ் ஜைனப். அண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாவ் போட்டுக்கலாம். ஹீ இஸ் தேர். தேர் அப்படின்னாலே ஹுனாக்க. ஹீ அப்படிங்கிறதுக்கு ஹுவ. என்னுடன் அப்படிங்கிறதுக்கு மஇ. ஸோ மதீனத்துல் முனவ்வராவை நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ எப்படி நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணுறது? வ ஹுவ ஹுனாக்க மஇ ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி. இவ்வளோதான். சரிங்களா? ஸோ எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியும். வ ஹுவ ஹுனாக்க, இன்னும் அவன் என்னுடன் அங்கே, மஇ ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி, மதீனா முனவ்வராவில் என்னுடன் இருக்கிறான். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் ஐ ஹாவ் அ சிஸ்டர். அப்போ என்னது? வ லி உஹுத்துன் வாஹிதத்துன். ஒரு சிஸ்டர். ஐ ஹாவ் அ சிஸ்டர். சிஸ்டர், ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அப்போது வ லி உஹுத்துன் வாஹிதத்துன். லி அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், உஹுத்துன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வாஹிதத்துன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களா? முபுத்ததா முஅஹர், ஹபர் முகத்தம், அந்த தர்கீபு இங்கே வரும். சரிங்களாம்மா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஹர் நேம் இஸ் ஜைனப். இஸ்முஹா ஜைனபு. அவளுடைய பெயர் ஜைனப். ஸோ இது புரியுதாம்மா? எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க? ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம தர்கீபு கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா, சரியாக வருதா, நம்ம இவ்வளோ நாள் படித்த அந்த கான்செப்ட்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே ரொம்ப மெயின் மேட்டர். சரிங்களாம்மா? ஓகே. இது 5 சென்டென்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? ஒரு 3 மிஸ்டேக்குக்கு 1/2 மார்க் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்கோர் நீங்கள் பண்ணுறீங்க, எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத டோட்டலாக சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த 5 சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா? அடுத்தது 6th சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் கார் இஸ் ஃப்ரம் ஜப்பான் அண்ட் தட் ஒன் இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. அதாவது என்ன அர்த்தம்? இந்த கார் ஜப்பானிலிருந்து வருகிறது, இன்னும் அந்த கார் அமெரிக்காவிலிருந்து வருகிறது. கார் அப்படிங்கிறதுக்கு சையாரத்துன் அப்படிங்கிறதுக்கு தெரியும். ஜப்பான் அப்படின்னா அல் யாபானு, அமெரிக்கா அமெரிக்கா தான். சரிங்களா? கார் அப்படின்னு நம்ம அதுக்கு பயன்படுத்துறதுனால திஸ் தட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஹாதிஹி தில்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு மின் போட்டு பேசணும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஹாதிஹிஸ் சையாரத்து மினல் யாபானி வ தில்க மின் அம்ரிக்கா. இந்த கார் ஜப்பானிலிருந்து வருகிறது, இன்னும் அந்த கார், இன்னும் அது, அங்கே வந்து அதுன்னு தான் இருக்குது, அந்த காருன்னு இல்லை. ஸோ இன்னும் அது அமெரிக்காவிலிருந்து வருகிறது. சரிங்களாம்மா? நார்மல் முபுத்ததா ஹபர் தான், பதலுன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்கிறாங்க. இஸ் தட் a நியூ ஹவுஸ்? அது புதிய வீடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கு பைத்துன், நியூ அப்படிங்கிறதுக்கு ஜதீதுன். ஒரு கேள்வி கேட்குற சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா செஞ்ச ஹம்சாவை சேர்க்கணும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இப்போ வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ذَلِكَ பைத்துன் ஜதீதுன். ஓகேவா? தட் அப்படிங்கிறதுக்கு ذَلِكَ. ذَلِكَ பைத்துன் ஜதீதுன். அது புதிய வீடா? ஆன்சர் என்ன சொல்கிறாங்க? நோ, இட் இஸ் வெரி ஓல்டு. இல்லை, அது வந்து ஒரு பழைய வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நோ அப்படிங்கிறதுக்கு லா. ஹுவ, இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு ஹுவ. கதீமுன் அப்படின்னா பழையது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? மிகவும் பழமையானது அப்படிங்கிறாங்க. அப்போது ஜித்தன் அப்படிங்கிற அந்த இஸ்மை வந்து சேர்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சரு? லா ஹுவ கதீமுன் ஜித்தன். இல்லை, அது மிகவும் பழமையானது. கரெக்டா? ஓகே. இப்போ 8வது சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் ஷி ஆல்சோ அன் இன்ஜினியர்? இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு முஹந்திசுன் அப்படிங்கிறது தெரியும். ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு ஐதன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணுங்கிறது தெரியும். இப்போ இதுவும் ஒரு கேள்வி கேட்குற கொஸ்டின் தான், டவுட்ஃபுல்லாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அப்போது ஃபத்ஹா செஞ்ச ஹம்சா முன்னாடி வரணும்.
இப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறதுனால ஹீயை போடணும், நம்ம ஹூவை போடக்கூடாது, ஹீயை போடணும். அப்போ எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? ஹிய ஐதன் முஹந்திசுன் முஹந்திசத்துன். ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம், அப்போ எப்படி கேட்கணும்? ஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் ஒரு இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். நோ ஷீ இஸ் அ டாக்டர். இல்லை, அவள் ஒரு மருத்துவர். அப்போ எப்படி சொல்கிறது? லா. நோ ஹிய தபீபத்துன், அவள் ஒரு மருத்துவர். புரியுதுங்களா? பெண்ணை பற்றி பேசுகிறதுனால தபீபத்துன்னு வந்திருக்கு, முஹந்திசத்துன் அப்படின்னு நம்ம எழுதணும். சரியா? எப்படி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? இப்போ 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஹூ இஸ் த டால் மேன் ஹூ லெஃப்ட் நவ் ஃப்ரம் த ஸ்கூல்? அதாவது இந்த இந்த உயரமான மனிதன் யார் அப்படின்னு கேட்டாலே போதும். ஆனால் கூடுதலான அந்த உயர்ந்த மனிதனை பற்றி என்ன தகவல் சொல்கிறாங்க? இப்போ அந்த மதரசாவிலேருந்து ஸ்கூல்லேருந்து வெளியானாங்களே அந்த உயரமான மனிதன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை சொல்லும்போதே தெரியுது என்ன யூஸ் பண்ணணும், நம்ம மௌசுல் சிலா யூஸ் பண்ணணும், அல்லதி போட்டு பேசணும். அப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஹூ அப்படின்னா மண், ஸோ தெரியும். அந்த உயரமான மனிதன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும்? மனிதன் அப்படிங்கிறதுக்கு ரஜுலுன், உயர்ந்த அப்படிங்கிறதுன்னு சொல்கிறதா இருந்தால் தொவீலுன். அப்போ என்ன கேட்கலாம்? மன் தாலிகர் ரஜூலு தொவீலு, அந்த உயரமான மனிதர் யார்? எப்படிப்பட்ட உயரமான மனிதர்? அல்லதி. ஏன்னா ஒரு ஆண்பாலான இஸ்மை தான் வர்ணிக்க போகிறோம். அப்போ எப்படி மௌசுல் யூஸ் பண்ணணும்? அல்லதி யூஸ் பண்ணணும், அல்லதி போடக்கூடாது. அல்லதி, வெளியான, ஸ்கூல்லேருந்து இப்போது வெளியான அந்த உயரமான மனிதர். எப்படி சொல்கிறது? ஹரஜ, வெளியேறினார். அல் ஆன, இப்போது, ஜஸ்னோ. ஓகேவா? எங்கேருந்து? மதர்சாவிலிருந்து. அப்போது மினல் மதுரசதி, மதர்சாவிலிருந்து தற்போது வெளியேறிய அந்த உயரமான மனிதர் யார்? சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா? என்னது? மன் ஜாலிக ரஜூலு தவீலுல்லதி ஹரஜல் ஆன மினல் மதுரசதி, தற்போது மதர்சாவிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான மனிதர் யார்? ஃபார்ம் பண்ணியாச்சா? எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். The new doctor is in the hospital and the old doctor is in the clinic. டாக்டர் அப்படிங்கிறதுக்கு தொபீபுன் அப்படிங்கிறதுக்கு தெரியும், நியூ அப்படிங்கிறது ஜதீதுன் அப்படிங்கிறது தெரியும், ஹாஸ்பிட்டல் அப்படின்னா முஸ்தஷ்ஃபா, கிளினிக் அப்படிங்கிறதுக்கு நம்ம வார்த்தை படித்தோம் முஸ்தௌசஃபு அப்படின்னு படித்தோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே. அத்தொபீபுல் ஜதீது ஃபில் முஸ்தஷ்ஃபா, அந்த புதிய டாக்டர் மருத்துவமனையில் இருக்கிறார். இன்னும் அத்தொபீபுல் கதீமு ஃபில் முஸ்தௌசஃபி. ஓகேங்களா? இன்னும் அந்த பழைய டாக்டர் கிளினிக்கில் இருக்கிறார். சரிங்களாம்மா? இப்போ புரியுதா? அத்தொபீபுல் ஜதீது ஃபில் முஸ்தஷ்ஃபா வத்தொபீபுல் கதீமு ஃபில் முஸ்தௌசஃபி. ஓகேங்களா? புதிய மருத்துவர் மருத்துவமனையில் இருக்கிறார், இன்னும் பழைய மருத்துவர் கிளினிக்கில் இருக்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே ரைட். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அடுத்த ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த பயிற்சி என்னென்னா, முஹம்மதுக்கும் ஹாமிதுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். ஒரு 5 சென்டென்ஸ், ஒரு 5 கான்வர்சேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நான் சிம்பிள் தான். சரிங்களா? நம்ம பார்த்தது தான் வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு தான் நான் சிம்பிளான ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முஹம்மது அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு எழுதியிருந்தாலும் கரெக்டு தான். சரிங்களா? இங்கே நான் வந்து உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஹாமித் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். சரிங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம். சரிங்களா? ஹாமிதும் வலைக்க அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, அதுவும் கரெக்டு தான். சரிங்களாம்மா? ஓகே. அடுத்து முகமது என்ன கேட்குறாங்க? கைஃப ஹாலுக்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹாமித் என்ன சொல்கிறாங்க? அனா பிஹைரின் அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிட்டு. வ கைஃப ஹாலுக்க, இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கள கேட்குறாங்க. முகமது என்ன சொல்கிறாங்க? அனா ஐதன் பிஹைரின், நானும் நன்றாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா அப்படின்னு முகமதும் சொல்கிறாங்க. ஐன ரஹப்த அம்சி, அம்சினா ஒன்றும் இல்லை நேற்றுன்னு அர்த்தம். ஆன அல் ஆன அப்படின்னா
இப்போது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அம்சி அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். சரிங்களா, எஸ்டர்டே. ஓகேவா. இங்கே என்ன கேட்குறாங்க, முகமது நானும் நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஐன ஜஹப்த ஜஹப்துமா ஜஹப்தும் அப்படின்னு வரும்ல, அதாவது மூணாவது முன்னிலையை பார்த்து சொல்கிறதுக்கு வரும்ல. அடுத்த 2 செட்டு ஜர்ஃபில் நம்ம சர்ஃபு செய்யும்போது அடுத்த 2 செட்டு வரும்ல. ஸோ அதில் 3வது லைன் சொன்னிங்கன்னா ஜஹப, 3வது இது என்ன வரும், ஜஹப்தன்னு வரும். கரெக்டாக முன்னாடி ஒரு ஆணை பார்த்து நம்ம கேட்குறதா இருந்தால் ஜஹப்த யூஸ் பண்ணணும். அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐன ஜஹப்த அம்சி, நேற்று நீ எங்கே போனாய். சரிங்களா, எங்கே நீ நேற்று போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமித் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜஹப்து நான் சென்றேன், இலசூக்கி கடை வீதிக்கு சென்றேன். சரிங்களா, கடை வீதியின் பக்கம் சென்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபியல் தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்மு தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தர்கீபு தான். சரியா. முகமது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். மாதா ஃபி ஹக்கி பத்துக்க, உன்னுடைய பையில் என்ன இருக்கிறது. கையில் வந்து ஒரு பேக் வச்சுருக்காங்க ஹாமிது. ஸோ அதனால் முகமது என்ன கேட்குறாங்க, உன் பையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாமித் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபீஹா அதிலே கலமி வ கிதாபி வ தஃப்தரி, அதில் என்னுடைய பேனா, என்னுடைய புக்கு, என்னுடைய நோட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹல் ஹாதிஹி ஹக்கீபத்துக்கள் ஜதீதத்து, அதாவது ஹல்லுனாலும் ஃபத்துஹா போட்ட ஹம்சானாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா. ஹல் போட்டு நம்ம கேள்வி கேட்கலாம், இல்லை ஃபத்துஹா செஞ்ச ஹம்சா போட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். டவுட்ஃபுல்லான கேள்வி கேட்குறதா இருந்தால் இந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஹல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களாம்மா. ஹல் ஹாதிஹி ஹக்கீபத்துக்கள் ஜதீதத்து, இது புதிய பேகா, இந்த பேக் வந்து புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமித் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்களா. இல்லை ஹாதிஹி ஹக்கீபத்தில் கதீமத்து, இல்லை இது என்னுடைய பழைய பேகு தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ புரியுதா. ஸோ இது மாதிரி நீங்களும் சிம்பிளாக கான்வர்சேஷன் எழுதிருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அதில் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. சரியா. ஓகே, இப்போ அடுத்த தம்ரீன் 6th தம்ரீன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஓகே, ஸோ 6th தம்ரீன் இது தான். இது ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். கரெக்டான வார்த்தைகளை போட்டு நம்ம ஜஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா, பண்ணலாமா. ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு இதை ஃபில் பண்ணியிருப்பீங்க. தர்கீப் ரைட்டான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பொருள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சரியாக எல்லாமே அமையுதா அப்படின்னு பாருங்கள். ஹரக்கட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே இது கமெண்ட் செக்ஷனில் அப்படியே எழுதி எனக்கு அனுப்பி வைங்க. நான் கரெக்டானு பார்த்து சொல்கிறேன். சரிங்களாம்மா. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. சரியா. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன ஃபில் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, ஹாதா டேஷ் அல் மஸ்ஜிதி. ஏன் நான் மஸ்ஜிதின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அதை வந்து முதாஃப் இலைஹியாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும், இது டேஷ், அதாவது பள்ளிவாசலுடைய டேஷ் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம், இது பள்ளிவாசலுடைய கதவு அப்படின்னு சொல்லலாமா. அப்போது ஹாதா பாபுல் மஸ்ஜிதி சொல்லலாமா. ஹாதா பாபுல் மஸ்ஜிதி, இது பள்ளிவாசலுடைய கதவு. சரிங்களா, அப்படி சொல்லலாம்ல. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். பைத்தி என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, பைத்தி கரீபுன். கரீபுன் அப்படின்னா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய வீடு அருகில் உள்ளது. சரிங்களா. ஃபீஹா அதிலே என்ன இருக்குது, ஒரு சிறிய தோட்டம் இருக்கிறது. எப்படி சொல்லலாம், ஃபீஹா ஹதீகத்துன் சொகீரத்துன், அதிலே சிறிய தோட்டம் இருக்கிறது. சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஸோ தர்கீபும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதுலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. சரியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதா, இப்போது வீட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது ஒவ்வொரு ரூம்ஸை காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா எப்படி எழுதுறது, இல்லை ஹாதான்னு போட்டிருக்கிறதுனால ரூமை காமிக்க முடியாது. அப்போது வேறு ஏதோ வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம எழுதலாம், இது என்னுடைய நாற்காலின்னு சொல்லலாம், இல்லைனா இது என்னுடைய கட்டில்னு சொல்லலாம், அப்புறம் இது என்னுடைய ஊஞ்சல் அப்படின்னு சொல்லலாம், இது என்னுடைய டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஹாதா தான் போட்டிருக்கோம். அப்போ யூஸ் பண்ணுற இஸ்மும் எப்படி தான் இருக்கணும்,
ஆண்பாலான இஸ்மா தான் இருக்கணும். ஹாதிஹின்னு கொடுத்துருந்தா இது என்னுடைய அறை அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஏன்னா குர்ஃபத் அப்படிங்கிறது வந்து பெண்பாலான இஸ்மா. ஸோ ஹாதிஹின்னு தந்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் அதை கூட எழுதலாம். ஆனால் இங்கே ரூம்ஸை பற்றி பேச முடியாது. அப்போ ஹாதா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தக்கனதான் நம்ம அடுத்த இஸ்மு போடணும். அப்போ என்ன சொல்லலாம்? ஹாதா மக்தபி, இது என்னுடைய மேஜை சொல்லலாமா? அடுத்து வஹாதா குர்சி, இது என்னுடைய நாற்காலி சொல்லலாமா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதா டேஷ் தாஜிருன் டேஷ் அப்படின்னா என்ன சொல்கிறது? இந்த மனிதர் மிகப்பெரிய வியாபாரி சொல்லலாமா? ஸோ எப்படி சொல்கிறது? ஹாதர் ரஜுலு பதிலுன்னு வந்துடணும். சரிங்களா? ஹாதர் ரஜுலு தாஜிருன் கபீருன், இந்த மனிதர் பெரிய வியாபாரி. ஸோ வந்துருச்சா? ஹாதாங்கிறது முபத்ததா, ரஜுலு ரஜுலு அப்படிங்கிறது பதிலுன்னு, தாஜிருன் அப்படிங்கிறது தான் ஹபரு, கபீருன் அப்படிங்கிறது நாத்தான் வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? இப்போ அடுத்து பாருங்கள். 3 டேஷ் கொடுத்துட்டு சஈதுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சஈதுன் அப்படின்னா என்னென்னா மகிழ்ச்சியான மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மகிழ்ச்சியான, சரிங்களா? ஹாப்பி. ஓகேவா? சஈதுன் அப்படின்னா ஹாப்பி. ரைட்டு. இப்போ வந்து என்ன சொல்லலாம்? முஹம்மத் ஒரு மகிழ்ச்சியான முயற்சி செய்யக்கூடிய இல்லைன்னா உழைக்கக்கூடிய மாணவன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? முஹம்மதுன் தாலிபுன் முஜ்தஹிதுன் சஈதுன் சொல்லலாம்ல? முஹம்மத் ஒரு மகிழ்ச்சியான முயற்சி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய மாணவன் சொல்லலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முஹம்மதுன் அப்படிங்கிறது முபத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபர். தாலிபுனுக்கு நாத்தா தான் பக்கத்தில் என்ன வந்திருக்குது? முஜ்தஹிதுன் வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் நாத்து தான். சாயிதுன் அப்படிங்கிறதும் நாத்து தான். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் டேஷ் அல் மதுரச தீன்னு, அதாவது நம்ம முன்னாடி என்ன போடுறோமோ அதுக்கு தக்கனதான் அந்த இஸ்மை வந்து நம்ம மஜ்ரூராவோ மர்ஃபுவாவோ நாம் வைக்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, அவன் மதர்சாவில் இருக்கிறான். அந்த முகம்மதை பற்றி முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவன் மதர்சாவில் இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறது? ஹுவ ஃபில் மதுரசதி, அவன் மதர்சாவில் இருக்கிறான். ஸோ ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நாம் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் பண்ணினது ரைட்டா? தர்கீப்லாம் சரியாக பொருந்துதா? பொருள் வச்சு பாருங்கள். பொருள் வைக்கும்போதே முபத்ததா ஹபரை பிரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நம்ம செஞ்சுருக்கிறது கொடுத்துருக்கிற ஹரக்கட்ஸு கரெக்டானு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இதுதான் 6th எக்ஸசைஸு. இப்போ அடுத்த தம்ரீன் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. தர்கீப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொருள் வச்சு பாருங்கள். நீங்கள் படித்த எல்லா கான்செப்ட்ஸையும் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கு? ஹக்கீபத்துன் லிமன் ஹாதா, இது யாருடைய பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லலாம்? இது என்னுடைய பை அப்படின்னு சொல்லலாம் தானே? எப்படி சொல்கிறது? ஹிய. ஹக்கீபத்துனை பற்றி கேட்கும்போது ஹியவா ஹுவவா? ஹிய என்னுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? லி. ஹிய லி. அவ்வளோதான். இது என்னுடையது. ஹிய லி, இது என்னுடையது. சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். தில்க தஜ்ஜாஜத்துன், இது வந்து கோழியா? தஜ்ஜாஜத்துன் அப்படின்னா கோழி தானே? இது கோழியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? நாம். ஆமான்னு சொன்னிங்கன்னா நாம் அப்படின்றதோட முடிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னிங்கன்னா அப்போ அது என்னன்னு சொல்லணும். லா என்ன சொல்கிறது? ஹாதிஹி பத்தத்துன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண் பாலான ஒரு பறவையை பார்த்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதே மாதிரி பெண் பாலுக்கு போடுற மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம். ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன்? லா ஹிய பத்தத்துன், இல்லை அது வாத்து. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அ சாத்து அப்பாஸின் ஹாதிஹி, இது அப்பாஸுடைய வாட்சா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன போட்டிருக்கேன்? நாம். அவ்வளோதான். நாம். எஸ், அவ்வளோதான். ஓகேவா? இல்லைன்னு கூட போடலாம். இல்லை அப்படின்னு போட்டுட்டு இது அம்மாருடைய வாட்ச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? லா ஹாதிஹி சாத்து அம்மாரின், இல்லை இது அம்மாருடைய வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். நோ போட்டிங்கன்னா.
சரியாம்மா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். மின் ஐன செய்யாரத்து தொபீபி, அதாவது மருத்துவருடைய கார் எங்கிருந்து வருகிறது? சரிங்களா? வேர் இஸ் த டாக்டர்ஸ் கார் கம் ஃப்ரம்? மருத்துவருடைய கார் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஜப்பான்லேருந்து வருதுன்னு சொல்லலாமா? அப்போ எப்படி சொல்கிறது? செய்யாரத்து தொபீபி, மருத்துவருடைய கார் மினல் யாபானி, ஜப்பானிலிருந்து வருகிறது. செய்யாரத்து தொபீபி மினல் யாபானி, இல்லைனா மின் அம்ரிக்கா அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன ஜலச ஹாமிதுன், ஹாமித் எங்கே அமர்ந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஹாமித் இமாமுக்கு முன்னால் அமர்ந்தான் அப்படின்னு சொல்லலாமா? இல்லைனா ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது? அப்போ எப்படி எழுதுறது? ஜலச ஹாமிதுன் அமாம முதர்ரிசி, இல்லைனா அமாமல் முதர்ரிசி. அலிஃப்லாம் போட்டு சொல்கிறதா இருந்தால் அமாமல் முதர்ரிசி. எப்படி சொல்கிறது? ஜலச ஹாமிதுன் அமாமல் முதர்ரிசி, ஹாமித் ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்தான். கரெக்டா? புரியுதாம்மா இது? ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்கிறத செக் பண்ணுங்கள், ஹரக்கட்ஸை செக் பண்ணுங்கள், மெயினு தர்கீபை செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது புரியுதா? இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாமா? அடுத்த ரோமன் லெட்டர் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ஃபில்லப்ஸு. சரிங்களா? ஒரு சென்டென்ஸு கொடுத்துருக்குறோம். அதில் டேஷில் என்ன வார்த்தை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போடணும். சரியா? பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? அல் அரபியத்து டேஷ் சஹிலத்துன், அரபி டேஷ் மொழி. என்ன சொல்லலாம்? ஸோ சஹிலத்து, நீங்கள் வந்து மனூத்து நாத்து மாதிரி தான். இப்போது நாத்து வந்து சஹிலத்துன் அப்படின்னு இருக்குது. அப்போ மனூத்து எப்படி இருக்கணும்? அதே போல் தான் இருக்கணும். சரிங்களா? பெண்பாலான ஒரு இஸ்மா இருக்கணும். என்ன பண்ணலாம்? அல் அரபியத்து லுகத்துன் சஹிலத்துன், அரபு இலகுவான மொழி. கரெக்டாக? அல் அரபியத்துங்கிறது முபத்ததா, லுகத்துன் அப்படிங்கிறது தான் ஹபரு, சஹிலத்துன் அப்படிங்கிறது நாத்தான் வந்திருக்குது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அனா டேஷ் கதீமுன், நான் டேஷ் மாணவன். நான் டேஷ் கதீமுன், பழைய, நான் ஒரு பழைய மாணவன் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ எப்படி சொல்கிறது? அனா தாலிபுன் கதீமுன். தாலிபத்துன்னு போட முடியாது, ஏன்னா கதீமுன்னு தான் இருக்குது. கதீமத்துன்னு இருந்தால் பெண்பாலை சொல்கிற மாதிரி நம்ம தாலிபத்துன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆண்பாலான ஒரு நாத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் என்ன தான் செய்யணும்? மனூத்து ஆண்பாலாக தான் இருக்கணும். ஸோ அனா தாலிபுன் கதீமுன், இல்லை அனா தொபீபுன் கதீமுன், இல்லைனா அனா முதர்ரிசுன் கதீமுன். இந்த ஒரு இதுவும் போட்டுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் நேம்ஸ், இஸ்மு எதை வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஹாலிதுன் தாஜிருன் டேஷ். என்ன சொல்லலாம்? ஒரு பெரிய வியாபாரி. அதுதான் நம்மளுக்கு நார்மலாக வரும். ஸோ அப்போ இங்கே என்ன போடுறது? ஹாலிதுன் தாஜிருன் கபீருன். ஹாலித் ஒரு பெரிய வியாபாரி. ஓகேவா? இல்லைனா ஹாலிதுன் தாஜிருன் கனியுன், ஹாலித் ஒரு பணக்கார வியாபாரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போது நாலாவது சென்டென்ஸ் பாருங்கள். அன்தி அப்படின்னா என்ன? நீ. தாலிபத்துன், நீ மாணவன் மாணவி. நீ மாணவி, என்ன சொல்லலாம்? புதிய மாணவி அப்படின்னு சொல்லலாமா? நீ ஒரு புதிய மாணவி சொல்லலாம்ல. ஸோ அப்போ எப்படி சொல்கிறது? அன்தி தாலிபத்துன் ஜதீதத்துன். என்ன வரணும்? அன்தி தாலிபத்துன் ஜதீதத்துன், நீ ஒரு புதிய மாணவி. சரியா? ரைட். அஞ்சாவது சென்டென்ஸ் பாருங்கள். அல் காஹிரத்து மதீனத்துன். காஹிரத்து அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கெய்ரோ அப்படிங்கிற நகரத்தை தான் அல் காஹிரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மதீனத்துன் அப்படின்னாலே சிட்டின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்ல வராங்க? கெய்ரோ அப்படிங்கிறது ஒரு சிறிய நகரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்கே நான் வந்து பெரிய நகரம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ எப்படி சொல்கிறது? அல் காஹிரத்து மதீனத்துன் கபீரத்துன், பெரிய நகரம். கபீருன்னு போட முடியாது. ஏன்? மனூத் எப்படி இருக்குது? மதீனத்துன் பெண்பாலாக இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற நாத்தும் பெண்பாலாக இருக்கணும். ஸோ அதனால்
என்ன நான் போட்டிருக்கேன் கபீரத்துன். நீங்கள் ஸ்வகீருன்னு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்வகீரத்துன் அப்படின்னு போட்டுக்கணும். சரியாம்மா? ஓகே. ஸோ இதுதான் வந்து 8th எக்ஸசைஸு. ஸோ எல்லோரும் நல்ல மாதிரியாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போது அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு 5 லெசனில் இருந்தும் 2 இஸ்மு சும்மா ரேண்டமாக நான் எடுத்து இங்கே போட்டிருக்கிறேன். மினிமம் 5 எழுதியிருந்தீங்கன்னா ஓகே, மேக்ஸிமம் 10. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது நான் வந்து இவ்வளோ எழுதணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை. பட் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் உங்களுடைய இது வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்குது, வெக்காபுலரிஸ் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு செக்கிங் தான். சரிங்களாம்மா? ஓகேங்க. நான் சும்மா ரேண்டமாக ஒரு 10 இஸ்மு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அல் அன்ஃபு மூக்கு, அன் நாஃபிதத்து ஜன்னல், அல் பைதத்து முட்டை, அன் நாகத்து பெண் ஒட்டகம், அல் முஸ்தஷ்வா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, அல் மானியா ஜெர்மனி, அஸ்ஸமீலு ஃப்ரெண்டு தோழன், அத்திஃப்லு அப்படின்னா குழந்தை கைக்குழந்தை, அஸ்ஸௌஜு அப்படின்னா துணை கணவர், அப்புறம் ஃபதா அப்படின்னா இளைஞன். ஓகேவாம்மா? ஸோ சும்மா ரேண்டமாக ஒரு 10 இஸ்மு நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இது அல்லாமல் நீங்கள் வேறு எழுதியிருந்தாலும் நீங்கள் வெக்காபுலரிக்கு நோட் போட்டிருப்பீங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதியிருக்கிறதும் மீனிங்கும் கரெக்டாக, ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ லாஸ்ட்டு தம்ரீன் என்னங்கிறத பார்த்துருவோமா? ஓகே. லாஸ்ட்டு தம்ரீன் ஒன்றும் இல்லை, நம்ம நாத் எழுதணும். மனுவுத்து கொடுத்துருக்குது, நாத் எழுதணும். சரியா? என்ன பண்ணலாம், நிறைய நாற்று நம்ம போடலாம் ஒரு இஸ்முக்கு. பட் இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களும் அதே போட்டிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். பட் வேறையும் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தர்கீப் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், பொருள் வச்சு பாருங்கள், சரியாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? அல் மதுரசத்து பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல்னு சொல்லலாம்? புதிய பள்ளிவாசல்னு சொல்லலாம். அப்போது அல் மதுரசத்துல் ஜதீதத்து புதிய பள்ளிவாசல். இங்கே முபத்ததா ஹபர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு மனுவுத்து நாத்து தான். சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் முதர்ரிசு ஆசிரியர். எப்படிப்பட்ட ஆசிரியர்னு சொல்கிறது? அதாவது அந்த பெயர் சொல்ல வர்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆசிரியர் வந்து பழைய ஆசிரியர்னு சொல்லலாமா? அல் முதர்ரிசுல் கதீமு பழைய ஆசிரியர். சரிங்களா? அடுத்தது அத்தாஜிரு வியாபாரி. என்ன சொல்கிறது? பெரிய வியாபாரி அப்படின்னு சொல்லலாமா? இல்லைனா சிறிய வியாபாரின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? அத்தாஜிரு சகீரு அத்தாஜிரு சகீரு. சரிங்களா? இதே கபீரு போட்டிருந்தீங்கன்னா அத்தாஜிருல் கபீரு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதே சகீருன்னு போடுறதா இருந்தால் அத்தாஜிரு சகீரு. ஓகேங்களா? ஏன் ஸ்வாது வந்து என்ன எழுத்து? ஷம்சியாவுடைய எழுத்து. அப்போது லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? சிறிய வியாபாரி. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வலதுன் என்ன சிறுவன் அப்படின்னு சொல்லலாம்? ஏழையான சிறுவன் அப்படின்னு சொல்லலாமா? வலதுன் ஃபகீருன் ஏழையான சிறுவன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அஸ்ஸரீரு கட்டில். என்ன சொல்லலாம்? உடைந்த கட்டில் அப்படின்னு சொல்லலாமா? அஸ்ஸரீருல் மக்சூரு அஸ்ஸரீருல் மக்சூரு உடைந்த கட்டில். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலமுன் என்ன சொல்லலாம்? புதிய பேனா அப்படின்னு சொல்லலாமா? கலமுன் ஜதீதுன். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அஸ்ஸிக்கீனு கத்தி கூர்மையான கத்தின்னு சொல்லலாம்ல. ஹாதுன் அப்படின்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே எப்படி சொல்கிறது? அஸ்ஸிக்கீனுல் ஹாது கூர்மையான கத்தி. ஓகேங்களா? அடுத்து என்ன? அல் மஸ்ஜிது எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? பழைய பள்ளிவாசல் பழமையான பள்ளிவாசல். எப்படி சொல்கிறது? அல் மஸ்ஜிதுல் கதீமு பழைய பள்ளிவாசல் பழமையான பள்ளிவாசல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல் லுகத்து என்ன சொல்கிறது? மொழி அழகானது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மொழி இலகுவானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி சொல்கிறது? அல் லுகத்து ஜமீலத்து அழகான மொழி. இல்லைனா அல் லுகத்து சஹ்லத்து அப்படின்னா இலகுவான மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டாக?
ஓகே, லாஸ்ட்டு பாருங்கள். அத்தாயிரு பறவை அழகானது அப்படின்னு சொல்லலாமா? அத்தாயிருள் ஜமீலு அழகான பறவை. கரெக்டாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. நீங்களும் நல்ல மாதிரியாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஓகே, தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து நிதானமாக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஜஸ்ட்டு மக்கப் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், அப்போதைக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாமல் அதோடைய ஃபுல் ஃப்ளெட்ஜடாக அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோடைய ஃபுல் கான்செப்ட் என்ன, ஏன் இந்த இடத்துல இப்படி தான் பண்ணுறாங்க, ஏன் இந்த இடத்துல இப்படி தான் போடுறாங்க, ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தர்கீப்பு நம்ம கரெக்டாக மனசில் பதியணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லா. எக்ஸசைஸ் 2 ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. சிக்ஸ்த் லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அப் டு டேட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 10 லெசன் ப்ளூ புக்கில் ஃபர்ஸ்ட்டு 10 லெசன்லேருந்து எந்த தர்கீபு கேட்டாலும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியணும், சொல்ல தெரியணும். தர்கீப் இதுதான் அப்படின்னு கண்டிஷன்ஸ் படி உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட இதுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. இந்த இல்மு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் அல்லாஹ்விடத்துலேருந்து. இது வந்து முழுக்க நம்ம வந்து குரானில் அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இப்போ படித்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குரானில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இன்ஷா அல்லாஹ் இதுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை உங்களுக்கு எதுவும் புரியலை, நான் படித்த மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா தயங்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு இது போட்டுட்டிங்கன்னா நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களாம்மா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு லெசன் 13th லெசன் நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இதுவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே போயிடும். எக்ஸாம் வேறு எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப டம்ப் பண்ணல இந்த தடவை இந்த செஷனில். நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். அடுத்த லெசன் 13th லெசன் நம்ம என்ன பார்க்கவும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? இவ்வளோ செஷன்ஸில் நம்ம வந்து ஒரு சில ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் மொத்தமாக நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் பார்க்கல இல்லையா? ஸோ அடுத்த லெசனில் நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ஸு பார்ப்போம். இப்போ ஜமீலுன், ஃபத்தா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது வந்து சிங்குலர் தானே, ஒருமை தானே. ஃபத்தானா இளைஞன், அப்போ இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஜமீலுன் அப்படின்னா தோழன் அர்த்தம். அப்போது தோழர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம். உலாய்க்க, ஹா உலாயி இதெல்லாம் வந்து நம்ம பன்மையான வார்த்தைகள் தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தர்கீபு, இதை எங்கே யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி பொருள் வைக்கிறது, எப்படி வந்து ஒரு சென்டென்ஸில் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெசனில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். எல்லோரும் தயாராக இருங்க, ஆவலோடு இருங்க. அடுத்த கான்செப்ட் அதுதான். சரிங்களாம்மா? ப்ளூரல் ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். நவுனோட ப்ளூரல் ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம புது லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.